Assalamu Alaikum friends. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மிகவும் டேஸ்டியான இஞ்சி கொத்து பணியாரம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம ஒரு மிக்ஸி ஜார்ல 1.5 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா பொடி செய்து எடுத்துடலாம். பாருங்க, நம்ம சர்க்கரையை பொடி செய்து எடுத்து வச்சிட்டோம். அதே போல் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து கடாய் நல்லா சூடானதும் அதில் 1.5 கப் டால்டா சேர்த்து டால்டாவை நல்லா உருக்கி எண்ணெயாக்கி வச்சிடலாம். பாருங்கள், டால்டா நல்லா உருகி ஆரம்பிச்சிருச்சு. நல்லா உருகி வந்துருச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் 2 கப் மைதா மாவு சேர்த்துடலாம். அதோடு 1/2 டீஸ்பூன் உப்பு, பொடித்து வைத்த சர்க்கரை ஆகியவற்றை சேர்த்து கையால் நல்லா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையில் சின்ன சின்ன பால்ஸ் இருக்கும், அதனால் கையால் அதெல்லாம் உடச்சி விட்டு இந்த மாவோட நல்லா சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதில் உருக்கி வைத்த டால்டாவை சேர்த்து ஒரு கரண்டியால் இந்த டால்டாவும் மாவும் ஒன்றோடு ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டால்டா நல்லா சூடாக இருக்கும், நம்ம கையால் பிசைய முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியால் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், டால்டாவும் மாவும் நல்லா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. பாருங்கள், இந்த பிடிச்சோம்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் சரியான பதம். அந்த பதத்துக்கு வந்ததும் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்திற்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டை திருப்பி போட்டு அதில் நம்ம பிசைத்து வைத்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா வளர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா வளர்த்ததுக்கப்புறம் ஒரு கத்தியால் ஓரங்கள்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சதுரமாக நம்ம இந்த மாவை வெட்டிட்டோம். இப்போ இதை நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிடலாம். நீல வாக்கில் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு அதில் நம்ம போட்டு இது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே போல் எல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வைத்த இந்த மாவுக்கும் இந்த சின்ன சின்ன கோடு போட்டு அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இஞ்சி கொத்து பணியாரம் இந்த வடிவில் தான் செய்வாங்க. விரும்பினா நீங்கள் விரும்பிய வடிவத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துடலாம்.
நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதே போல் மீதமுள்ள மாவையும் நம்ம நல்லா வளர்த்து இதே போன்று வடிவத்தில் நம்ம வெட்டி எடுத்துடலாம். எல்லா மாவையும் நான் வெட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வைத்து கடாய் நல்லா சூடானதும் அதில் இஞ்சி கொத்து பணியாரம் பொரித்தெடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வைத்த பணியாரத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதை நல்லா கிளறி விட்டோம்னா மறுபக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். பணியாரம் நல்லா பொரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெய் வடித்தட்டால் வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அதே போலவே மீதமுள்ள பணியார துண்டுகளையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான இஞ்சி கொத்து பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே பிஸ்கெட் மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம செஞ்சு வச்சோம்னா ஒரு 6 மாதம் இல்லைன்னா 8 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோடு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் அப்லோட் பண்ணுற அனைத்து ரெசிபி வீடியோவும் உங்கள் மொபைலை நோக்கி உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு சூப்பரான ரெசிபியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.